गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा। जय बोलो श्री पद्मनाभ स्वामी की जय। जगत प्रभुवान श्री पद्मनाभனுடைய परिपूर्ण कृपையினாலே இன்றைய தினத்திலிருந்து நம்ம ஸ்ரீ பத்மநாப சதகம் அப்படிங்கக்கூடிய ஒரு கிரந்தத்தை அனுபவிக்க போறோம். இந்த கிரந்தம் மகாராஜா ஸ்ரீ சுவாதி திருநாள் அனுகிரகம் பண்ணினது. அவர் எழுதின கிரந்தம். ஸ்ரீ பத்மநாப சுவாமியோட பரிபூர்ண அனுகிரகத்தோட பத்மநாபனை நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த கிரந்தத்தை இப்ப ஆரம்பிக்க போறோம். தசகம் இதுல 10 தசகம் இருக்கு. எப்படி ஸ்ரீமன் நாராயணியத்துல 100 தசகங்கள் அமைஞ்சிருக்கோ அது மாதிரி இந்த கிரந்தத்துல 10 தசகங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரந்தத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப முக்கியமாக இந்த மகாராஜாவை பத்தி, அதாவது இந்த கிரந்தத்தை அருளி செய்தவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இவர் தான் சுவாதி திருநாள் மகாராஜா. இவர் பெரிய மகாத்மா, கர்ப்பஸ்ரீமான் அப்படின்னு பேரு இவருக்கு. இவரோட அப்பா பேர் என்ன அப்படின்னா ஸ்ரீமான் ராஜராஜவர்மா கோவில் தம்பிரான் அப்படிங்கிறவர். இவருடைய அம்மா ஸ்ரீமதி லக்ஷ்மிபாய் மகாராணி. இவா 2 பேருக்கும் மலையாள மாசம் 988 வருஷம் சித்திரை மாசம் 6ஆம் தேதி சுவாதி நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணினார். சேர வம்சத்துக்கே மகாராஜாவாக அவதாரம் பண்ணினார். அப்ப வேற யாருமே ஆண் குழந்தைகள் இல்லாததுனால இந்த குழந்தை கர்ப்பத்துல இருக்கும் போதே ராஜாவுக்கான தகுதி இருக்கு அப்படிங்கிறதுனால கர்ப்பஸ்ரீமான் அப்படின்னு பேரு குழந்தைக்கு. பிறந்து 3 மாசங்கள் ஆன உடனே திருவிதாங்கூருக்கு மகாராஜாவாக ஆயிட்டார். 3 மாசம் பிறந்த 3 மாச குழந்தையா இருக்கும் போது இவர் தான் மகாராஜான்னு சொல்லி அறிவிச்சுட்டார். குழந்தை 2 வயசா இருக்கும் போதே லக்ஷ்மிபாய் மகாராணி அம்மாவும் காலம் ஆயிடுறா. இப்படி பல பல கஷ்டங்கள், வாழ்க்கை முழுக்க பல கஷ்டங்களோடதான் மகாராஜா வாழ்ந்துட்டு இருக்கார். மேல மகாராஜாவோட சரித்திரத்தை நம்ம தினம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துன்னு வருவோம். நிறைய கிரந்தங்கள் அருளி செய்திருக்கா. மலையாளத்திலையும் சரி, சம்ஸ்கிருதத்திலையும் சரி, தமிழ்லையும் சரி, இப்படி பல கிரந்தங்களை அருளி செய்திருக்கா. ஒரு நாள் விடாம தினம் ஸ்ரீ பத்மநாப சுவாமியை தரிசனம் பண்ணி பல கிரந்தங்கள், மகாராஜாவோட சில கிரந்தங்களோட பேரை சொல்றேன். பத்மநாப சதகம், குச்சேலோபாக்கியானம் அப்படிங்கிற கிரந்தம், சியானந்தூர புற வர்ணன பிரபந்தம்ங்கிற கிரந்தம், பக்தி மஞ்சரிங்கிற கிரந்தம், அஜாமிழோபாக்கியானம்ங்கிற கிரந்தம், உற்சவ பிரபந்தம்ங்கிற கிரந்தம், இப்படி பல கிரந்தங்கள். மகாராஜாவுக்கு தெரிஞ்ச மொழிகள் சம்ஸ்கிருதம், மலையாளம், ஹிந்தி, அதாவது ஹிந்துஸ்தான் பாஷை அந்த காலத்துல, கன்னட பாஷை, தெலுங்கு பாஷை, தமிழ் பாஷை, மராட்டி பாஷை, இதுல எல்லாம் பல 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 கீர்த்தனைகளை பண்ணியிருக்கான். ஆதிசங்கராச்சாரியால் எப்படி வாழ்ந்தாலோ அதே மாதிரி ஒரு வாழ்க்கையை இவரும் வாழ்ந்தார். 16 வயசுல மகாராஜாவாக பொறுப்பெடுத்துட்டார். 3 மாச குழந்தையா இருக்கும் போதே மகாராஜாவா அறிவிச்சுட்டாலும் 16 வயசு வரைக்கும் ரீஜென்ட் ஆட்சி பண்ண. 16வது வயசுல ஆச்சாரியால் ஆதிசங்கரர் எப்படி சன்னியாசம் வாங்கிட்டாரோ அது மாதிரி அதே 16வது வயசுல மகாராஜா ராஜபரணத்தை ராஜாவாக ஆறார். இப்படி இன்னும் பல விஷயங்கள் சொல்லிட்டே போலாம் மகாராஜாவை பத்தி. அது நம்ம வர வர ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா அதை பார்ப்போம். இப்போ முக்கியமான விஷயத்தை முதல்ல அடியேன் சொல்றேன். இன்னைக்கு இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது தினமும் நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, அந்த தசகத்துல என்னென்ன சொல்லியிருக்கா இந்த தசகத்துல என்னென்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, பகவான் அடையறதுக்கு எதுவுமே தடை கிடையாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் முதல் தசகத்துல சொல்லியிருக்கா. யார் வேணாலும் பகவானை அடையலாம் அப்படிங்கிறதுக்கு சொல்றா. ஒரு ஆணும் பகவானை அடையலாம், ஒரு பெண்ணும் பகவானை அடையலாம், ஒரு நல்லவனும் பகவானை அடையலாம், ஒரு கெட்டவனும் பகவானை அடையலாம்.
சந்தோஷமாக எந்த கஷ்டமும் இல்லாதவனும் பகவான் அடையலாம், ரொம்ப துன்பத்தை அடைந்திருக்கிறவனும் பகவான் அடையலாம், சின்ன குழந்தையும் பகவான அடையலாம், வயசான கிழவனும் பகவான அடையலாம். இப்படி பல விஷயங்களை இந்த கிரந்தத்துல மொதோ தசகத்துல சொல்ற மாதிரி எல்லாருடைய சரித்திரங்களையும் இங்க நமக்கு காமிக்கிறார். கஜேந்திரனுடைய சரித்திரத்தை சொல்றார், அஜாமிலனுடைய சரித்திரத்தை சொல்றார், திரௌபதியினுடைய சரித்திரத்தை சொல்றார், பிங்களாங்கிற வேஷ்யாஸ்திரியினுடைய சரித்திரத்தை சொல்றார், துருவசுவாமியினுடைய சரித்திரத்தை சொல்றார், மார்க்கண்டேயருடைய சரித்திரத்தை சொல்றார். இப்போ இதுதான் மொதோ தசகம். இது ஒரு பக்த விஜயமா அமைஞ்சிருக்கு இந்த மொதோ தசகம்ங்கிறது. இப்போ நம்ம மொதோ ஸ்லோகத்துக்கு போறோம். ஸ்ரீ பத்மநாப சதகம், மகாராஜா சுவாதி திருநாளால விரச்சிதமான இருக்கக்கூடிய இந்த கிரந்தம். ஸ்ரீ கணேசாய நமஹ. பிரதமம் தசகம். யாதே பாத சரோஜ தூளிரனிஷம் பிரம்மாதிபிர்நிஸ்பிருகைஹ. இத விசர்க்கம் ஹீயா சொல்லணும். பக்தியா சன்னத கந்தரை சகுதுகம். இஸ் சந்தாரியமான ஹரே. இது என்ன மெட்டுல எந்த விருத்தத்துல இருக்கு அப்படிங்கறத சொல்றேன். நாராயணியத்துல 2வது தசகம் இருக்கு இல்லையா, சூரிய ஸ்பர்திகிரி எல்லாத்தையும் நாராயணியத்தை வச்சுட்டுதான் எக்ஸாம்பிள் காமிக்க போறேன். சோ நாராயணியம் புக்கு பக்கத்துல வச்சுக்கோங்க. இந்த இந்த மீட்டருக்கு பேர், இந்த சந்தஸ்க்கு பேர் என்னன்னா ஷார்தூல விக்ரீடிதம்னு பேரு. ஷார்தூல விக்ரீடிதம் அப்படின்னா என்னன்னா புலி ஓடுறது அப்படின்னா அந்த புலி ஓடினா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு இந்த மீட்டர். அதை அழிச்சுட்டு எழுதி காமிக்கிறேன். ஷார்தூல விக்ரீடிதம் அப்படிங்கிற சந்தஸ்ல அமைஞ்சிருக்கு இந்த கிரந்தம், இந்த இந்த ஃபர்ஸ்ட் தசகம். ஓகேவா? இதே மாதிரி நாராயணியத்துல பாக்கணும்னா தசகம் 2 சூரிய ஸ்பர்தி கிரீட்டம் ஊர்த்வ திலகம் புரோத்பாசி பாலாந்தரம் அந்த மாடல் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப போலாம். பக்தியா சன்னத கந்தரை சகுதுகம் சந்தாரியமானாகரே. யா விஸ்வம் பிரபுனாதி ஜாலமச்சிராத் சம்சோஷயத்யம் ஹசாம் சாமாம் ஹீனகுணம் புனாது நிதராம் ஸ்ரீ பத்மநாபான். இந்த லீங்கிறத லீயாவும் சொல்லலாம். ஸ்ரீ பத்மநாப பிரபுவே மகாலட்சுமி சமேதனே ஹரே அப்படின்னு கூப்பிட்டார். இந்த மங்கள ஸ்லோகத்துல என்னத்தை ஸ்மரண பண்றாருன்னா பாத சரோஜ தூளிஹி. ராதே கிருஷ்ணா, இப்ப கேக்குறதா? கேக்குறதுல ரொம்ப பிரேக் ஆறது சார். இல்ல சார், ஒரே ஒரு நிமிஷம். ராதே கிருஷ்ணா.
ராம் ராம், இப்ப கேக்குறதா? இப்ப கிளியரா இருக்கு சார். எஸ் குருஜி. யாத்தே பாத சரோஜ தூளிரனிஷம் பிரம்மாதிபிர்நிஸ்பிருகைः பக்த்யா சன்னத கந்தரைः சகுதுகம் சந்தார்யமாணா ஹரே யா விஸ்வம் பிரபுனாதி ஜாலமச்சிராதே சம்சோஷயத்யம் ஹசாம் சாமாம் ஹீனகுணம் புனாது நிதராம் ஸ்ரீபத்மநாபான்வஹம். ஹே ஸ்ரீ பத்மநாப பிரபுவே, உங்களுடைய என்னை சொல்ற மறுபடியும் பிரேக் ஆகுது. பெருமாளுடைய பாதத்தை சேவிச்சாலே அவளுக்கு போதும். வேற எந்த ஒரு ஸ்பிருகான ஆசையே அவளுக்கு கிடையாது. வேற எந்த ஆசையும் கிடையாது. பகவானுடைய பாதத்தை சேவிச்சாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் பிரம்மாதி தேவர்கள். பிரம்மாதி நிஸ்பிருகைஹி, பிரம்மா முதலான தேவர்களால் சேவிக்கப்படுவதாக ஹே பத்மநாப பிரபுவே உன்னுடைய பாதங்கள் இருக்கு. அந்த பாதங்கள் பக்தியா சன்னத கந்தரை சகுதுகம், ரொம்ப குதூகலமா அவர்கள் சேவிக்கிறாளாம். சந்தாரியமானே, அவ தலையில வச்சுக்கிறான் உன்னுடைய பாத தூளிய. அது என்ன பண்றது? உன் பாத தூளி யா விஸ்வம் பிரபுநாதி, உன்னுடைய பாத தூளி உலகத்தையே காப்பாத்துறது, சுத்தப்படுத்துறது. உலகத்துல இருக்கிற எல்லா பாபங்களையும் போக்கி உலகத்தையே சுத்தப்படுத்துறதாக உன்னுடைய பாததூளி இருக்கு பத்மநாபா. ஜாலமச்சிராத் சம்சோஷயத்யம் ஹசாம், பாதங்கள் உலகத்தை பாபங்களை எல்லாம் போக்கக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறார். உன்னோட திருவடி இருக்கக்கூடிய அந்த பொடி, தாமரையில எப்படி மகரந்த பொடி இருக்குமோ அது மாதிரி உன்னுடைய திருவடி தாமரையில இருக்கக்கூடிய அந்த துகள்கள், உன்னுடைய திருவடி தாமரையின் துகள்கள் என்னை பரிசுத்தம் சாமாம் ஹீன குணம், நான் ரொம்ப ஹீனமான குணமுடையவனா இருக்கேன், நான் ரொம்ப பாப்பியாக இருக்கேன். மகாராஜா ஆக்சுவலா அப்படி இல்ல, மகா புண்ணியவான், பெரிய பக்திமான். அப்பேற்பட்ட மகாராஜா சொல்றார், ஹீன குணனா இருக்கேனே, என்ன உன்னுடைய பாத தாமரையில இருக்கக்கூடிய அந்த திருவடி தூளி என்னை சுத்தப்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றார். அடுத்ததாக 2வது ஸ்லோகம். சத்வைக பிரவணாசயா முனிவராக, விசர்க்கம் போட்டுக்கோங்க, இங்க நிறுத்துறதுனால விசர்க்கம் போட்டுக்கோங்க. முனிவராகான்னு சொல்லணும் அந்த விசர்க்கத்தை. வேதைஸ்துவந்தః பரைஹி, பரைஹி இந்த விசர்க்கம் வேதைஸ் இஸ் போட்டுக்கணும். இந்த விசர்க்கம் இஃப் எஃப் சவுண்ட் போட்டுக்கணும். த்வன்மாஹாத்ம்ய பயோநிதேரிஹ பரம் நாத்யாபி பாரங்கதாஹ, இது ஹா. ஏவம் சத்யஹமல்பபுத்திரவசஹ स्तोतुं कथं शक्नुयाम् त्वत्कारुण्यमृते हरे तरति कः पोतं विना सागरम्. स्तुवन्तः परैः त्वन्माहात्म्य पयोनिधेरिह परम् नाद्यापि पारं गताः एवं सत्यहम् अल्पबुद्धिरवशः स्तोतुं कथं शक्नुयाम् त्वत्कारुण्यमृते हरे तरति कः पोतं विना सागरम्. பழகா சொல்றாங்க. இங்க நிறைய விஷயம் இருக்கு இதுல. போன ஸ்லோகம் இருக்கு இல்லையா, பாததூளியினுடைய மகிமை அப்படின்னு சொன்ன ஸ்லோகம்.
இந்த ஸ்லோகத்துக்கு என்னன்னா பாகவதத்துல அப்புறம் நீங்க அந்த ஸ்லோகத்தை 10வது ஸ்கந்தம் 31வது அத்தியாயம் 29வது ஸ்லோகம். என்னங்கிறத மட்டும் சொல்றேன். தன்யா அஹோ அன்னி அல்யோ ஆல்யோ கோவிந்தாங்க்யப்தரே நமஹ யான் பிரம்மேஷோ ரமாதேவி ததுர்மூர்த்ய அகன் நுத்தையே என்று பாகவதத்துல வருது இந்த ஸ்லோகம். அதுல என்ன சொல்றார் அப்படின்னா, மகாலட்சுமி முதலானவர்கள்லாம் ஏ பத்மநாப பிரபுவே உன்னுடைய பாத தூளிக்காக ஏங்குறார்கள் அப்படின்னு அதே விஷயத்தை தான் இங்க சொல்ற. முதல் ஸ்லோகம் பாத தூளியினால என்னை வந்து புனிதப்படுத்துவாயாக அப்படின்னு சொல்லி கேட்கிறார். 2வது ஸ்லோகத்துல சத்வைக பிரவணாசயா முன்வராத்யாபி பாரங்கதாக சத்வகுணம் நிறைந்த முனிவர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவதான் உன்னை வேதங்களினால ஸ்தோத்திரம் பண்றான். ஆனா உன்னுடைய முழுமையாக உன்னுடைய மகாத்மியத்தை சொல்லி முடிச்சுட்டாளா அப்படின்னா அவ வந்து சொல்லி முடிக்கலை அப்படிங்கிறதுதான் உண்மை. உன்னுடைய மகாத்மியத்தை சொல்லி இன்னும் முடிக்கலை அப்படிங்கிறதுதான் சத்தியம். நாத்யாபி பாரங்கதாக இப்ப வரைக்கும் அவ வந்து தேடிண்டே இருக்கா பெருமாளை பத்தி. ஆனா வந்து அவளால சொல்லி முடிக்கவே முடியலை அப்படிங்கிறத இங்க சொல்ற. त्वन्माहात्म्य पयोनिधेरिக பரம் நாத்யாபி பாரங்கதாக. பாரங்கதாகனா கரை காண்றது. இன்னும் அவர்கள் கரை காணவில்லை. யாரு? முனிவர்கள் எல்லாம். சத்வகுணமே நிறைந்த பல முனிவர்கள் உன்னை தேடிண்டே இருக்கா. ஆனாலும் அவ வந்து உன்னுடைய மகிமையினுடைய கரையை இன்னும் காண முடியவில்லை ஹே பத்மநாபா. அப்போ அப்படி இருக்கும்போது புத்தி உடையவர், ஆனா அவளாலேயே ஒன்று வர்ணிச்சு முடிக்க முடியும் அப்படின்னா நானோட அல்ப புத்தியா இருக்கேன். மனம் மோசமாக இருக்கேன் சார். கட்டாயிண்டே ஆடியோ கட்டாயிண்டே இருக்கு சார். ராதே கிருஷ்ணா. பிரேக் ஆகி ஒண்ணுமே புரியலைங்க சார். தயவு செஞ்சு மைக் ஆன் பண்ணாதீங்க மேம், ப்ளீஸ் ரிமூவ் பண்ணிடுவேன் கிளாஸ்ல இருந்து. தயவு செஞ்சு ஆஃப் பண்ணுங்க. ராதே கிருஷ்ணா. இப்ப எல்லாத்துக்கும் தெளிவா கேட்கும்னு நினைக்கிறேன். மெசேஜ்ல மட்டும் போடுங்க, அது போடும். ராதே கிருஷ்ணா. त्वन्माहात्म्य पयोनिधेरिக பரம் நாத்யாபி பாரங்கதாக அத்யாபி பாரம் ந கதாக. இன்னைக்கு வரைக்கும் அவளால என்ன பண்ண முடியல. முனிவர்கள்லாம் உன்னை வேதத்தினால ஸ்துதி பண்ணினா கூட அவளால இன்னைக்கு வரைக்கும் உன் மகிமையினுடைய முழுமையை அடைய முடியல. உன்னை முழுசா வர்ணிச்சு முடிக்க முடியல. உன்னுடைய மகிமைய அவ எல்லாராலையும் பூர்த்தி பண்ண முடியல. ஏன்னா அனந்த மகிமையா இருக்கு உன்னோட மகிமை. அப்படி இருக்கும்போது அல்ப புத்தியாகவும் இந்திரியங்களுக்கு வசப்பட்டவனாகவும் இருக்கக்கூடிய என்னால உன்னை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு எப்படி முடியும்பா. ஆனாலும் தொத்காருண்யமிருதே ஹரே தரதிகா போதம் வினா சாகரம். ஆனாலும் உன்னை ஸ்தோத்திரம் பண்றேன். எதுக்கு அப்படின்னா உன்னுடைய கிருபை வேணும்பா, உன்னுடைய கருணை வேணும். உன்னுடைய கருணைங்கிறது எப்படி இருக்குன்னா தண்ணியில மிதக்கக்கூடிய ஒரு கப்பல் மாதிரி. கப்பல்ங்கிறதுக்கு இங்க என்ன வார்த்தை? போதம் அப்படிங்கிற வார்த்தை. போதம் வினா சாகரம். கப்பல் இல்லாம கடலை கடக்க முடியுமோ? அது மாதிரி உன்னுடைய அனுகிரகம் அப்படிங்கிற கிருபை அது இருந்துச்சுன்னா நான் வந்து இந்த சம்சார சாகரத்தையே தாண்டிடுவேன் அப்படின்னு சொல்றார் மகாராஜா. त्वत्कारुण्यमृते
ஹரே தரதிகா போதம் வினா சாகரம். இந்த ஸ்லோகமும் பாகவதத்துல இருக்கிற ஒரு ஸ்தோத்திரத்தை அடிப்படையாக கொண்டது. 7வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம், அதில் 8வது ஸ்லோகம். பிரஹலாத ஸ்துதியில வரக்கூடிய முதல் ஸ்லோகம். பிரம்மாதய சுரகணா முனயோத சித்தாஹ சத்வைகதானமதயோ வசசாம் பிரவாகைஹி நாராதிதும் புருகுணைரதுனாபி பிப்ருஹு கிம் தோஷ்டுமர்ஹதி சமே ஹரிருக்ரஜாதே என்று ஸ்ரீ பிரஹலாதன் சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம், அதனுடைய சாரமாக இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. 2வது ஸ்லோகம். முதல் ஸ்லோகத்துல என்ன சொன்னார்? ஹே பத்மநாப பிரபுவே, உன்னுடைய திருவடி தூளிகள்னாலே என்னை புனிதப்படுத்துன்னு சொன்னார். 2வது ஸ்லோகத்துல கேட்கிறார், முனிவர்களும் தேவர்களும் கூட உங்க ஸ்தோத்திரம் பண்ண முடியாம திகச்சு நிற்கும் போது என்னால எப்படி, அடியேனால எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியுங்கிற அந்த பணிவை சொல்றார். முதல் ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம், 2வது ஸ்லோகம் அவையடக்கம்னு சொல்லுவாங்க, அந்த பணிவை சொல்றார். அப்படி இருக்கும்போது அல்ப புத்தியான நான் எப்படி உன்னை ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? அதனால நீ கிருப பண்ணி நான் ஸ்தோத்திரம் பண்றேங்கிறத சொல்றேன். அடுத்தது தஸ்மாத் சிந்தி மதீய மோகமகிலம் சம்சார பந்தாவஹம் பக்திம் த்வத்பதயோர்திஷ ஸ்திரதராம் சர்வாபதுன்மீலினீம் வாணீம் த்வத்பதவர்ணனே படுதமாம் வித்வன் ஜனாஹ்லாதினீம் தேஹி த்வத்பத சேவகாய நன்மே காருண்யவரம் நிதே. ரொம்ப அழகா சொல்றார். ஹே பிரபு, கருணை கடலான ஹே பத்மநாப சுவாமியே, இந்த இறப்புன்னு சொல்லும்படியான இந்த சம்சார சாகரத்தை ரொம்பவும் திடப்படுத்தக்கூடியது அஜ்ஞானம் அப்படிங்கிறது. அந்த அஜ்ஞானத்தை நீ போக்கணும். அதுக்கப்புறம் எப்பவும் உன் திருவடியிலேயே நிலைச்சு நிக்கக்கூடிய பக்தியை எனக்கு தரணும் அப்படின்னு சொல்ற. பக்திம் தொற்பதையோர் திசை ஸ்திரதராம் சர்வாபதுன்மீலினி, எல்லா ஆபத்துக்களையும் போக்கக்கூடியது பக்தி தான். அத குடி. வாணியின் தொற்பத வர்ணமே படுத்தமம், என்னுடைய வாக்கு இருக்கே அது உன்னையே பாட வேண்டும், அதுக்கு அனுகிரகம் பண்ண. வித்வத் ஜனாஹ்லாதினி, வித்வத் ஜனங்கள்லாம், வித்வத்துக்கள்லாம், பெரிய வித்வான்கள்லாம் போற்றும்படியான ஒரு சொல் வன்மையை எனக்கு கொடு. அந்த சொல் வன்மை எதுக்கு இருக்கணும் அப்படின்னா ஒன்ன பாடுறதுக்காக இருக்கிறது. அதே மாதிரி தேஹி பத சேவகாயனனுமே காருண்யவானம் ஏ, உன்னுடைய பாதத்தையே சேவிக்கும்படியாக என்ன பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இது ஸ்ரீமத் பாகவதத்திலேயே தத்வாயசம் தீர்த்தமுசாந்தி மானசா நயத்ரஹம்சா நிரமன்யு சிக்ஷயாக என்றும், அது முதல் ஸ்கந்தத்துல வருது. அதுல என்ன சொல்றா அப்படின்னா, பகவானுடைய கல்யாண குணங்களை சொல்லக்கூடிய வாக்கு இருக்கு இல்லையா, சொற்கள் இருக்கு இல்லையா, அது மானச சரோவருக்கு சமமானது அப்படின்னு சொல்றா. ரொம்ப அழகா சொல்றா. அன்னப்பறவை மாதிரி இருப்பார்கள் மகான்கள். பால்ல ஜலத்தை கலந்து வச்சா அதுல இருக்கிற பாலை மட்டும் குடிச்சிருவா இல்லையா, அது மாதிரி பகவத் குணத்தை மட்டும்தான் மகான்கள் எடுத்துப்பா. அப்படி ஒரு வாக்கு எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றா. இந்த இடத்துல எது ஞாபகம் வருதுன்னா, நம்மளோட ஸ்ரீமன் நாராயணியத்துல 3வது தசகம் 7வது ஸ்லோகம் 3.7 நாராயணியத்துல 3வது தசகம் 7வது ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகம். அதை மார்க் பண்ணிக்கோங்க. விதோய கிளேஷாமி குருச்சரண யுக்மம் திருதரசம் பவக்ஷேத்ர பிராப்தௌ கரமம்சதே பூஜன விதௌ பவன்மூர்த்தியாலோகே நயனமசதே பாத துளசீம் பரிக்ராணே கிராணம் ஸ்ரவணாவிதே சாருச்சரிதே.
என்று சொல்றார். ரொம்ப அழகான ஒரு பக்தி, அந்த பக்தி எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறார். அதே மாதிரி பகவத் பக்தி ஸ்பீதா பவத்து மம சைவ பிரசமயேது என்று இந்த 3வது ஸ்கந்தம் இருக்கே, அதுல என்னெல்லாம் சொல்றாரோ அது அப்படியே ஒரே ஸ்லோகத்துல இங்க கொடுத்துட்டார். இந்த ஒரு ஸ்லோகம் வந்து நாராயணியத்துல இருக்கிற 3வது ஸ்லோகம். அதே மாதிரி 2வது ஸ்லோகத்தோட ஒரு பாகமும் வருதுங்க. சுவாதீயசி ஸ்ரேயசின்னு 8வது ஸ்லோகத்தை சொல்றார். 2வது தசகம் 8வது ஸ்லோகம் நாராயணியத்துல. அந்த விஷயமும் இங்க துவனிக்கிறது. சோ அந்த பக்தி விஷயம் எல்லாம் இங்க சொல்றார். இது வந்து கிட்டத்தட்ட 2வது தசகம் 3வது தசகம் முதல் தசகம் 1, 2, 3 நாராயணியத்தோட முதல் 3 தசகங்களுக்கு சாரமா இந்த ஒரு தசகம் பத்மநாப சதகத்துல அமைஞ்சிருக்கு. இப்ப நாராயணியத்தை அவர் பிழிஞ்சு கொடுத்துட்டாரு நம்ம கையில. 4வது ஸ்லோகம். ஏனேதம் புவனம் ததம் ஸ்வபலதோ ஸ்வபலதஹான்னு சொன்னாலும் சரிதான். ஏனேதம் புவனம் ததம் ஸ்வபலதஹ ஸ்வபலதோன்னு சொன்னாலும் ரெண்டுமே கரெக்ட் தான். யஸ்யாக்ஞயோதேத்யஹ யஹஹ இங்க விசர்க்கம் போட்டுக்கோங்க. நாதோ அஹர்நாதோ வாத்தியனிலோ அப்படிதான் வரணும். யஸ்யாக்ஞயோதேத்யஹர்நாதோ வாத்தியனிலோ இது பிரிக்க வேண்டாம். பிரிச்சோன்னா அது சரி வராது. ஏன்னா அது ஒரே வார்த்தை. அஹர்நாதங்கிறது ஒரு வார்த்தை. அதனாலதான் இங்க ஹைஃபன் போட்டிருக்கா. இல்லாட்டா அவளே பிரிச்சிருப்பா. ஏனேதம் புவனம் ததம் ஸ்வபலதோ ஸ்வபலதஹ இங்க பிரிச்சுடுவோம். ஸ்வபலதஹன்னு பிரிச்சுடுவோம். பிரிச்சுட்டு யஸ்யாக்ஞயோதேத்யஹர்நாதோ வாத்யயிலோ தஹத்யதி சிகிஹி சிகிஹி ஹி போட்டுக்கோங்க. சர்வேபி அந்நிர்மிதாஹ இந்த ஒரு தசகத்துக்கு தான் விசர்க்கம்லாம் எழுதுவேன். அதுக்கப்புறம் நீங்களா புரிஞ்சுக்கணும். ஏன்னா விசர்க்கம் எப்பவுமே எப்படி வரும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற உயிரெழுத்து எப்படி இருக்கோ அதுதான் வரும். இங்க ஆள் முடியறது அதனால ஹா, இங்க ஹி கி அப்படின்னு முடியறது அதனால ஹி. யஸ்சேதம் சகலம் ஜகத் ஸ்வஜடலே தத்தே ச கல்பாவதௌ தத்தாத்ருக் விபவே த்வயி பிரமுதிதே கிம் வா துராபம் ந்ருணாம். இன்னொரு தடவை சொல்றேன். ஏனேதம் புவனம் ததம் ஸ்வபலதஹ யஸ்யாக்ஞயோதேத்யஹர்நாதோ வாத்யனிலோ தஹத்யதி சிகிஹி சர்வேபி அந்நிர்மிதாஹ யஸ்சேதம் சகலம் ஜகத் ஸ்வஜடலே தத்தே ச கல்பாவதௌ தத்தாத்ருக் விபவே த்வயி பிரமுதிதே கிம் வா துராபம் ந்ருணாம். இதுவும் ரொம்ப அழகான ஒரு விஷயம். இதுல என்ன சொல்றாருன்னா பகவானுடைய அனுகிரகத்தினாலதான் ஏன இளம் புவனம் ததம் இந்த பூமியானது நிலை பெற்று இருக்கிறது. அதே மாதிரி பகவானுடைய அனுகிரகத்தினாலதான் சூரியன் உதிக்கிறது, காத்து அடிக்கிறது, நெருப்பு சுடுறது. இது எல்லாத்தையும் நிர்மிக்கிறது யாருன்னா இதை நீ பண்ணு, இதை நீ பண்ணு, இதை நீ பண்ணுன்னு எல்லாத்தையும் நியமிக்கிறது யாரு அப்படின்னா பகவான் தான். உத்தரவு கொடுத்திருக்கிறது யார் அப்படின்னா பகவான் தான். பகவான் தான் லோகம் முழுக்க நிறைஞ்சு நிக்கிறார். அதை எந்த வாக்கு சொல்றது? ஏனேதம் புவனம் ததம். யாரால் இந்த உலகம் நிறையப்பட்டிருக்கோ அவருடைய மனத்தினால் யார் ஒருத்தர் அவர் ஆணை போட்டு ஒவ்வொரு நாளும் சூரியனை உதிக்க வைக்கிறாரோ, யார் ஒருத்தர் காத்த வீச வைக்கிறாரோ, நெருப்பை எரிய வைக்கிறாரோ, நெருப்புங்கிறதுக்கு அந்த எரியற தன்மையை கொடுத்தது யாருன்னா பத்மநாப சுவாமி. எல்லா தேவர்களும் யாரினால என் நிர்மிதாக யாரால் இவா எல்லாரும் ஒவ்வொரு அதிகாரத்துல வைக்கப்பட்டிருக்காளோ அதே மாதிரி எஸ்சேதம் ஜகலம் ஜகத் ஸ்வஜடலே தத்தே ச கல்பாவதௌ தத்தாத்ருக் விபவே த்வயி பிரமுதிதே கிம் வா துராபம். யாரால் இந்த உலகம் படைத்து காத்து பிரளயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வயிற்றிலே தரிக்கப்படுறதோ அப்பேற்பட்ட பத்மநாப சுவாமி
என்னிடத்திலே சந்தோஷப்பட்டுட்டார் அப்படின்னா இல்ல பொதுவா சொல்ற துவயி பிரமுதித்தே, நீ மனுஷா கிட்டக்க நீ மட்டும் சந்தோஷப்பட்டுட்டையானா வேற அவளுக்கு வேண்டியதுங்கிறது என்ன, நீ கிடைச்சதுக்கு அப்புறம் வேற என்ன வேணும் அவளுக்கு அப்படிங்கிறது ரொம்ப அழகான விஷயம். தத்தாது விபவே துவயி பிரமுதித்தே, நீ ஒருத்தன்கிட்ட சந்தோஷப்பட்டுட்டையானா கிம்பா துராபம்ன்றா, வேற மனுஷாளுக்கு என்ன வேண்டியதுங்கிறது வேற என்ன இருக்கு, இல்ல கிடைக்காததுங்கிறது தான் என்ன இருக்கு, கிடைத்தற்கரியா பொருள் அப்படின்னு வேற என்ன இருக்கு. நீ ஒருத்தன் கிட்ட சந்தோஷப்பட்டுட்டையானா அவனுக்கு வேற கிடைக்கிறதுக்கு வேற என்ன வேணும், எல்லாம் அவனுக்கு கிடைச்ச மாதிரி தான் அப்படிங்கறத இங்க சொல்ற. பக்தானாம் அகிலேப்சிதார்த்த கடனே, भक्तानामखिलेप्सितार्थ घटने बद्धोद्यमस्त्वं हरे नित्यं खल्विति बोध्यमस्ति बहुशः. बहुशोன்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. தேவ பிரமாணம் மம பக்தானாமखिलेप्सितार्थ घटने बद्धोद्यमस्त्वं हरे नित्यं खल्विति बोध्यमस्ति बहुशः. देव प्रमाणं मम नो चेद्याचवचस्तवैव वचनं वेदोपगीतं वचः. हारथ्याजनवादवत् भवेत् मिथ्यारमावल्लभ. நாராயணியத்துல இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் வருது, இதே மாதிரி அதே ரமாவல்லபங்கிற வாக்கு உள்பட அப்படியே வரக்கூடிய ஸ்லோகம். அது எங்கன்னா நோச்சே முதல் தசகத்திலேயே வருது. ரெண்டாவது தசகம், ரெண்டாவது தசகத்தில் 7வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகமே தான் இங்க 5வது ஸ்லோகமாக அந்த ஸ்லோகத்துல இன்ஸ்பயர் ஆகிதான் இந்த ஸ்லோகத்தை பண்ணியிருக்காரு. நாராயணியத்துல 2வது தசகத்தில் 7வது ஸ்லோகம். முதல் தசகம் 2வது தசகம். அதல்ல ரமாவல்லபான் வருதாங்க. வியாசஸ்யோக்திஹி தவச்ச வச்சனம் நைதமவச்சோ அப்படி வரும். ஒரு நிமிஷம். ஓகே, அதை நான் பார்த்து சொல்றேன். இதே மாதிரி வருது. மித்யா நோச்சே வியாசஸ்யோக்திஹி தவச்ச வச்சனம் நைதமவச்சஹ பவேன் மித்யாரத்யா புருஷமகில. அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு நாராயணியத்துல. அதை பார்த்து அடியேன் சொல்றேன். ஓகே, இப்ப பார்ப்போம். ஹாரத்யாஜன வாதவத்து பத பவேன் மித்யா ரமாவல்லப. இதுல என்ன சொல்றார் அப்படின்னா பக்தி தான் ரொம்ப சுலபம் அப்படிங்கிறத இங்க சொல்றார். அத சொல்லி வியாசர் சொல்லியிருக்கார், நீயே சொல்லியிருக்க அப்படிங்கிறத இங்க சொல்றார். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னொரு தடவை இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். பக்தானாம் அகிலேப்சிதார்த்த கட்டனே பத்தோத்யமஸ்துவம் ஹரே. பக்தர்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதை கொடுக்கறதுல நீ ரொம்ப பத்தோத்யமாக, எப்பவும் ரொம்ப பெருமுயற்சியோட இருக்க, நித்தியம் எப்பவும். அத எனக்கு நன்னா தெரியப்படுத்துமாறு பல பிரமாணங்கள் இருக்கு, அதை சொல்றேன். அது என்னன்னா வியாச வாக்கியம், ஸ்ரூயத்தே வியாச வாக்கியம் அப்படின்னு வரும். நோச்சே வியாச வச்சஸ்தவைவ வச்சனம் வேதோபகீதம் வச்சஹ அப்படின்னு சொல்றார். வேதத்துல சொல்லப்பட்ட வச்சனங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதெல்லாம் ரத்யா புருஷ, ஒரு சாதாரண ஒருத்தர் சொல்லிட்டு போன ஒரு வாக்குக்கு சமானம் ஆயிடுமா? ஏன்னா நீயே சொல்லியிருக்க இல்லையா, தவச்ச வச்சனம், அப்படி தவைவ வச்சனம் அப்படின்னு சொல்றார்.
நீயே பகவத்கீதையில சொல்லியிருக்கே இல்லையா, நான் என் பக்தாளை காப்பாத்துவேன், நமே பக்தா பிரணஷ்யதி அப்படின்னு நீ சொல்லியிருக்கே இல்லையா, அதனால உன்னுடைய வாக்கே அதுக்கு பிரமாணம், வியாசருடைய வாக்கு அதுக்கு பிரமாணம். வியாசரா வந்து சொன்னதும் நீதான், வேதத்திலையும் சொன்னது நீதான், நீயாவே பகவத்கீதையிலையும் சொன்னது நீதான். அப்படி இருக்கும்போது நீ பக்தாளை காப்பாத்துறதுக்காக எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போவ அப்படிங்கிறது சத்தியம் அப்படிங்கிறத சொல்றாருங்க. பக்தாள் என்னெல்லாம் கேட்கிறாளோ அதெல்லாம் கொடுக்கறதுக்கு எப்பவும் தயாராக இருப்ப அப்படின்னு சொல்லி வியாசர் நிறைய விஷயங்களை சொல்றாரு. இதுக்கு 1வது தசகம் 3வது ஸ்லோகம். எந்த ஸ்லோகம்னு சொன்னோம் இல்லையா, நாராயணியத்துல சத்வம் எத்தத் பராபியாம் அபரிகலனதோ நிர்மலம் தேன தாவது பூதேர் பூதேந்திரியைஸ்தே வபுரிஷி பகுஷா ஸ்ரூயதே வியாச வாக்கியம். இதுல ரமாவல்லபங்கிற நாம இந்த இதுல வருது 2:7. இங்க முதல் தசகம் 3வது ஸ்லோகத்துல வியாச வாக்கியத்தை பத்தி சொல்ற, ஸ்ரூயதே வியாச வாக்கியம் அப்படின்னு. தத்ஸ்வச்சத்வா யதச்சாத் அதிக இதபர சுகச்சித் கர்ப்ப நிர்வாச ரூபம் தஸ்மின் தன்யா ரமந்தே ஸ்ருதிமதி மதுரே சுக்ரஹே விக்ரஹேதே அப்படின்னு. நாராயணியத்துல முதல் தசகம் 3வது ஸ்லோகம் நோட் பண்ணிக்கணும். ஓகே, இதோட இதுக்கு பிரமாணங்கள் சொன்னார். இதெல்லாம் வந்து நீ வந்து எல்லா பக்தாளுக்கு வேண்டிய வரங்களை கொடுக்கறவன்கிறதுக்கு இதுதான் பிரமாணம். நீ இப்படி பண்ணலையானா, இவா இப்படி சொல்லி இருக்கிறது எல்லாம் அடியாறுகளுடைய விருப்பத்தை நீ நிறைவேற்றலையானா, வியாசர் சொன்ன வாக்கோ இல்ல உன்னுடைய வாக்கோ இல்ல உபனிஷத் வேத வாக்கியங்களோ தெருவுல ஒரு புருஷன் சொல்லிட்டு போறான் அப்படின்னா அதை போய் நம்ம முடியுமா? மட்டமான ஒரு மனுஷன், அறிவில்லாத ஒருத்தன் தெருவுல சுத்தின்னு இருக்கும் போது ஒருத்தன் அப்படி சொன்னா அப்படின்னா அது வந்து எப்படி அதை போய் நம்ம வந்து பெருசா ஏத்துக்க முடியுமா? முடியாது இல்லையா? அது மாதிரி ஆயிடும். நீ வந்து பக்தாளுடைய மனோரதத்தை நிறைவேற்றலையானா இத்தனை வாக்கியங்களும் தெருவுல ஒரு போறவன் சொல்லிட்டு போற வாக்கியம், பிரதட்சிண்டு போற வாக்கியம் மாதிரி ஆயிடும். வெரி குட், ஒருத்தர் ரொம்ப அழகா கண்டுபிடிச்சு போட்டுருக்கான். 3வது தசகம் 5வது ஸ்லோகம். இந்த 2 ஸ்லோகத்தையுமே அடி ஒட்டி அமைஞ்சிருக்கு இந்த ஸ்லோகம். 1வது தசகம் 3வது ஸ்லோகம், 3வது தசகம் 5வது ஸ்லோகம். அது என்ன? பகவத் பக்தி ஸ்பீதா பவத்து மம சைவ பிரசமயேத் அசேஷ கிளேஷௌகம் நகலு ஹிருதி சந்தேக கணிகா நச்சேத் வியாசஸ்யோக்தி தவச்ச வச்சனம் நைகமவச்சோ பவே மித்யா ரத்யா புருஷ வச்சன பிராயம். அதே இது இந்த ஸ்லோகம் தான் அப்படியே இந்த வடிவ எடுத்திருக்கு. 3வது தசகம் 5வது ஸ்லோகம். அடுத்தது 26வது தசகத்துடைய சுருக்கம் இந்த ஒரு ஸ்லோகம். என்னதுன்னா அப்படின்னா கஜேந்திர மோக்ஷம் அப்படிங்கிறது. அதே இதுதான் இங்க சொல்ற. இந்திரத்யும்ன நிருபஹ கரீந்திர ஜனனம் பிராப்தோத்ஸ சாபேன வை நக்ராக்ராந்த பதோ விமோசன பட்டுஹு நாபூத் சஹஸ்ரம் சமாகாம் பூயஸ்வாமயமர்ச்சயன் சரசிஜைஹி போட்டுக்கோங்க. சுண்டோத்ருதை சாதரம் சாரூப்யம் சமவாப தேவ பவதஹ. பவதோ சொன்னாலும் தப்பு கிடையாது, பவதஹ. நக்ரோபி கந்தர்வதாம். ஒரே ஸ்லோகத்துல கஜேந்திர மோட்சம். காலையில எழுந்த உடனே இந்த ஸ்லோகத்தை சொல்றது ரொம்ப 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 விசேஷம். வனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்திரத்யும்ன நிருபஹ கரீந்திர ஜனனம் பிராப்தஹ அத சாபேனவை நக்ராக்ராந்த பதோ விமோசன பட்டுஹு நாபூத் சஹஸ்ரம் சமாஹ பூயஹ த்வாம் அயம் அர்ச்சயன் சரசிஜைஹி சுண்டோத்ருதை சாதரம் சாரூப்யம் சமவாப தேவ பவதோ நக்ரோபி கந்தர்வதாம். இதுல அந்த வார்த்தைகள் எப்படி போட்டிருக்கான்னு பாருங்க. இந்த சுண்டோத்ருதைங்கிறது கூட அப்படியே நாராயணியத்துல இருந்து வந்திருக்கிற அதே வார்த்தை. நாராயணியத்துல 26வது தசகத்துல 7வது ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா
आर्तिव्यक्त प्रार्थन ज्ञान भक्ति सुंडो क्षिप्तैः पुंडरीकैः समर्चन्ने पूर्वाभ्यस्तं निर्विशेषात्मनिष्ठं स्तोत्र श्रेष्ठं सोन्मगादीत् परात्मन्ने அப்படின்னு வருது. அந்த தும்பிக்கையினால எடுத்து அப்படிங்கிறதுக்கு பட்டது என்ன வாக்கு பிரயோகம் பண்ணியிருக்காரோ அதே வாக்க மகாராஜாவும் பிரயோகப்படுத்திட்டார். நக்ராக்ராந்த பதோ விமோச்சன பட்டுகு நாபூத் சஹஸ்ரம் சமாஹா. அதுல லாஸ்ட்ல அந்த சாரூபியம் அப்படிங்கிறதையும் சொல்றாருங்க. நாராயணியத்திலேயே இருக்காது. தொற்சாரூபியம் பிராபிய தேதீப்ய தேஸ்ம அப்படின்னு. அதுல அந்த சாரூபியம் எல்லா வார்த்தையும் அப்படி நாராயணியத்துல மேட்ச் பண்ணிட்டே வரலாம். நாராயணியம் படிக்கிறவா இது ஒரு PhD பேப்பர் மாதிரி இதை போடலாம். எப்படி ஒரு தீசிஸ் மாதிரி நாராயணியத்துல இருந்து எப்படி பத்மநாப சதகம் வந்திருக்குங்கிறத அதை நீங்க பாருங்க. அடுத்த ஸ்லோகம் இந்திரத்யும்ன நிருபஹ கரீந்திர ஜனனம் பிராப்தஹ. கரீந்திரனாக யானைக்கு அரசனாக வந்துட்டான். சாபத்தினாலே. யாருடைய சாபத்தினால? அகஸ்தியருடைய சாபத்தினால. இந்திரத்யும்னங்கிற ராஜாவுக்கு அகஸ்தியர் சாபம் கிடைக்கிறது. அதனால கஜேந்திரனாக பிறக்கிறான். அதே மாதிரி ஹூஹூங்கிறவன் தேவலருடைய சாபத்தினால கந்தர்வன் முதலையா பிறந்து, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் கஜேந்திர மோட்சம். நக்ராக்ராந்த பதஹ. நக்ரம் அந்த முதலையினால பிடிக்கப்பட்ட பாதத்தை உடையவனாய் விமோச்சனம் அடைய வேண்டும்ங்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான வருஷங்கள் யார் யாரையோ கூப்பிட்டு பார்த்தா யாரும் காப்பாத்தல. அப்ப கடைசியில ஒன்ன தும்பிக்கையில தாமரை பூவை தூக்கி நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தேன்னு சொல்லி உன்னை ஸ்தோத்திரம் பண்ணினதுனால அந்த கஜேந்திரன் ஒன்ன பிரார்த்தனை பண்ணினதுனால அவன் சாரூபிய முக்தியை அடைந்தான். யாரும் அன்மியூட் பண்ணிக்க வேண்டாம், எல்லாரும் மியூட்ல இருங்கோ. 7வது ஸ்லோகம் அடுத்தது. 6வது ஸ்லோகத்தை ஒரு தடவை ஃபுல்லா சொல்லிட்டு அப்புறம் 7வதுக்கு போலாம். இந்திரத்யும்ன நிருபஹ கரீந்திர ஜனனம். இஹ் சொல்லணும் இந்த இடத்துல. நிருபஹ கரீந்திர ஜனனம் இல்ல தனியா சொன்னோம்னா இந்திரத்யும்ன நிருபஹா கரீந்திர ஜனனம்னு சொல்லணும். சேர்த்து சொல்லும் போது இந்திரத்யும்ன நிருபஹ கரீந்திர ஜனனம் பிராப்தோத சாபேன வை நக்ராக்ராந்த பதோ விமோச்சன பட்டுஹு. பட்டுஹு மேல பட்டுஹு. இது சரசி ஜெய்ஹி. அதுக்கு தான் அங்க ஹி எழுதியிருக்கேன். ஓகே, இங்க பட்டுஹு சொல்லணும். நக்ராக்ராந்த பதோ விமோச்சன பட்டுஹு நாபூத் சஹஸ்ரம் சமாஹம் பூயஸ்த்வாமயமர்ச்சயன் சரசிஜைஹி சுண்டோத்ருதைः சாதரம் சாரூப்யம் சமவாபதேவ பவதோ நக்ரோபி கந்தர்வதாம் பவதஹ அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தது அஜாமிள உபாக்கியானம். பாருங்க, ஒவ்வொரு ஸ்லோகத்துல ஒவ்வொரு தசகம் வருது நாராயணியத்துல இருந்து. அப்ப எவ்வளவு கனமான ஒரு கிரந்தம் இந்த கிரந்தம்னு பாருங்க. 22வது தசகத்தின் சாரம் இந்த ஸ்லோகம். பாபः கஷ்டிதஜாமிளாக்கிய தரணி தேவோவ சத்சந்ததம். சேர்த்து சொல்ல வேண்டியதான். பாபः கஷ்டிதஜாமிளாக்கிய தரணி தேவோவ சத்சந்ததம் ஸ்வைரிண்யாசஹ காமமோஹிதமதிஹி மதிஹி த்வாம் விஸ்மரன் முக்திதம் அந்தே சாஹ்வயதீஷ பீத ஹிருதயோ. ஹிருதயஹான்னு போட்டுக்கலாம். நாராயணேத்யாத்மஜம் நீதஸ்ஸோபி பவத்பட்டைஸ்தவ பதம் சம்ருத்யயாம்யான் பட்டான். அஜாமிட உபாக்கியானம்.
பாகவதத்தின் 6வது ஸ்கந்தம் முதல்ல சில அத்தியாயங்கள், அதே மாதிரி ஸ்ரீமன் நாராயணியத்தின் 22வது தசகம். அதே வார்த்தைகள், நிறைய வார்த்தைகள் அப்படியே யூஸ் பண்ணியிருக்காரு இங்க. ரெண்டையும் வச்சுட்டு பாருங்க. மஹீசுரஹான்னு போட்டிருக்கிறத தரணி தேவஹா அப்படின்னு போட்டிருக்காரு. அஜாமிழோ நாம மஹீசுரஃப் புரா அப்படின்னு ஆரம்பிப்பார் பட்டதிரி. அதே மாதிரி இங்க தரணி தேவஹா, மஹீசுரஹாங்கிறதுக்கு அப்படி ஈக்குவலண்டான ஒரு வார்த்தை தரணி தேவஹா. ரொம்ப ரொம்ப அழகான கிரந்தம். இதை ரசிச்சு ரசிச்சு படிக்கணும். பாபः கஷ்சிதஜாமிழாख्य धरणी देवो वसत् सन्ततं स्वैरिण्यासः काममोहितमतिः त्वां विस्मरन् मुक्तिदम्. அவன் என்ன பண்ணா, அஜாமிளன் பிராமணனா இருந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்வைரிணி, ஒரு ஒரு வியபிச்சார ஸ்திரீ கிட்டக்க போய் சேர்ந்துட்டான் அவன், துஷ்டன். அப்படி போய் அந்த சுதுஷ்டசீலாம் குலட்டாம் மதாகுலாம்ங்கிற அவ்வளவு துஷ்ட ஸ்திரீயான ஒருத்திய போய் அடைஞ்சு அவ கூடையே வாசம் பண்ணிட்டு இருந்தான். பொண்ண மறந்து போயிட்டான். அப்படி இருக்கும்போது அந்தே ஆஹ்வயதி ஆஹ்வயதீஷ பீத ஹிருதயா, ஒன்ன ரொம்ப பயங்கரமான யமதூத்தாள் நிற்கும் போது அதை பார்த்து பயந்த அவன் நாராயணேத்யாத்மஜம், அத நாராயண பட்டதிரி சொல்றார். ஜுகாவ நாராயண நாமகம் சுதம், 3வது ஸ்லோகத்துல சொல்றார். குழந்தைய நாராயணா அப்படின்னு கூப்பிட்டானா தன்னோட பிள்ளைய. ஆனா பகவான் என்ன கூப்பிடுறாருன்னு நினைச்சுட்டு அங்கேருந்து இவனை யம பட்டாள எல்லாத்தையும் சம்ருத்திய அவளோட சண்டை போட்டு அவளை ஜெயிச்சு நேரா யமதூத்தாட்ட கோச்சுண்டு இந்த அஜாமிளனை எங்க கூட்டிட்டு போனான்னா, நீதஸ்வோபி பவத் பட்டைஹி, உன்னுடைய பட்டர்கள் கூட்டிட்டு போனான், வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போனான் அப்படின்னு அஜாமிள உபாக்கியானம் இந்த 7வது ஸ்லோகம். நீதஸ்வோபி பவத் பட்டைஸ்தவ பதம் சம்ருத்தியமானான் பட்டான் பவத் பதம் பிராபி பவத் பட்டைரசௌ அப்படின்னு சொல்றார் 10வது. அப்ப இது அந்த அந்த தசகம் முழுக்க இந்த ஒரே ஸ்லோகத்துல வந்துட்டு. அடுத்த ஸ்லோகம் பாஞ்சாலீம் நிருபசன்னிதௌ கலமதிஹி துஷாசனஃ புஷ்பிணீம் ஆகர்ஷச்சிகுரேண தீனவதனாம் வாசசமாக்ஷிப்தவான் யாவத் சா புவனைக பந்துமவசா சஸ்மார லஜ்ஜாகுலா क्रोशन्ति व्यतनो पठौघममलम् इफ तस्यास्त्वनन्तं हरे. பின்னாடி வாங்கோ. நாராயணியத்துல மகாபாரதத்தை சொல்லக்கூடிய தசகம் உண்டு. அதுல இந்த விஷயம் இருக்கு. அதை இங்க சொல்றார் ரொம்ப அழகா. நாராயணியத்துல இல்லாட்டா அடியன் இனிமே உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்க அதை பார்த்துன்னு வாங்க எங்க இருக்கு அப்படிங்கிறதை. ஒவ்வொரு ஸ்லோகமும் எங்க இருக்கு அப்படிங்கிறத யாராவது ஒருத்தர் கண்டுபிடிங்கோ. நாராயணியத்தை வச்சுட்டு நாராயணியம் படிச்சிருக்கிறவா யாராவது இதை பண்ணினேன்னா அது ஒரு பெரிய விஷயம். அது நிறைய அதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது பாருங்கோ. திரௌபதிக்கு மானஹரணம் பண்ணும்போது காப்பாத்துறது பின்னாடி வரும். அந்த தசகத்துல 80க்கு மேற்பட்ட தசகங்கள்ல தான் அது வருது. திரௌபதி மானபங்கத்தப்போ திரௌபதியை காப்பாத்துறது, நிறைய புடவை கொடுத்து காப்பாத்துறது. எல்லா கதையுமே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச கதை தான். அந்த கதையில இங்க சொல்லியிருக்கிற அந்த அழகு ரொம்ப முக்கியம். 85ல யுத்தம் தான் நிறைய வர்ணிக்கப்பட்டிருக்கு. ராஜசூயம் வர்ணிச்சிருக்கார், சிசுபாலவதம், 11வது ஸ்லோகம்
ராஜசூயத்தோட முடிவு. அதுக்கப்புறமா 86ல பாருங்க, எண்பத்தி 86ல வருது. இருக்கட்டும், அத அந்த திரௌபதியோட கதை அதுதான் இங்க சொல்லியிருக்க. பாஞ்சாலி நிருபசன்னிதௌ त्वय्यायाते थजाते किल कुरुसदसी द्यूतके संयतायाः உத்தமம் கிரந்தந்தியாக யாக்ஞசேன்யாக. அதே கிரந்தந்தியாக, அங்க கிரந்தந்தின்னு இருக்கு, இங்க குரோஷந்தின்னு இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல எத்தனாவது ஸ்லோகம்? 86வது தசகத்தில் 4வது ஸ்லோகம். எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. त्वय्यायाते थजाते किल कुरुसदसि द्यूतके संयतायाः क्रन्दन्त्या याज्ञसेन्याः सकरुणमकृताश्चेलमालाम् अनन्ताम्. அதேதான், தஸ்யாஸ்த்வனந்தம் ஹரே. இப்படி அனுபவிச்சு படிக்கணும். பட்டௌகம் அப்படிங்கிறது அங்க சேலௌக மாலா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவு அழகு பாருங்க. அன்னாந்த प्राप्त सर्वांशज मुनिचकित द्रौपदी चिन्तितोऽथ प्राप्त शाकान्नमश्नन् मुनिगणमकृतास्तृप्तिमन्तं वनान्ते. அதுல பாகம் தான் இதுல ஃபர்ஸ்ட் லைன் 86.4 ஃபர்ஸ்ட் லைன். செகண்ட் லைன் வேற கதை சொல்றேன். அந்த திரௌபதிக்கு திரௌபதி பண்ணின சாத்தை சாப்பிட்டு துர்வாசரோட பசிய போக்கின கதையை 2வது வரியில சொல்றார் நாராயண பட்டத்ரி. 86வது தசகத்தில் 4வது ஸ்லோகம், அதுல பாதி. அடுத்தது யாமார்த்தேன து பிங்களா தவ பதம் பிராப்தாஹி பாராங்கனா. ராதேகிருஷ்ணா. யாமார்த்தேன து பிங்களா தவ பதம் பிராப்தாஹி வாராங்கணா பாலஃ பஞ்சவயோ யுதோ த்ருவபதம் சௌத்தானபாதிர்கதஹ யாதஸ்சாபி மிருகண்டு மௌனி தனயஹ ஷௌரே சிரம் ஜீவிதம் நாஹம் வக்துமிஹ க்ஷமஸ்வ க்ஷமஸ்தவ கிருபா லப்யம் சுபம் பிராணினாம். முதல்ல பிங்களாவை பத்தி சொல்றா. பிங்களாங்கிற ஒரு வேஷ்யாஸ்திரி பகவானுடைய அனுகிரகத்தினால அவ வைகுண்டத்தையே அடைந்தாள். தவபதம் பிராப்தாகி வாராங்கனா. வேஷ்யாஸ்திரியா இருந்தா கூட ராமநாமத்தை சொல்லி அவ வைகுண்டத்தை அடைஞ்சா அப்படின்னு ஒரு கதை. அடுத்தது பாலஹா பஞ்சவயோ யுதஹா சௌத்தான பாத்திர்கதா. இந்த ஒரே வரியில துருவ சரித்திரம் சொல்றார். துருவ சரித்திரம் நாராயணியத்துல 17 நினைக்கிறேன், 17வது தசகம். ஆமா, 17வது தசகம் துருவ சரித்திரம் இந்த ஒரு லைன்ல சொல்லப்படுறது. மிருகண்டு சூனு மார்க்கண்டேயருடைய சரித்திரம் அதுதான் பின்னாடி வருது. கராரவிந்தேன சொல்றாரு இல்லையா, 97வது தசகத்துல அது வருது. இந்த பிங்களையோட கதையும் வருது. அது எங்க அப்படின்னா அந்த எல்லா குருமார்களை பத்தியும் சொல்லிட்டு வருவா. அதுல ஒரு வேஷ்யாஸ்திரியோடைய கதை வரும். தொண்ணூத்தி 3வது தசகத்துல சொல்லுவா. அதுல ஒவ்வொரு குருவை பத்தியும் சொல்லிட்டு வருவா. அதுல இந்த பிங்களாவுடைய பேர் வருது. இது எங்கன்னா 93ல 6வது ஸ்லோகம். 93ல 6வது ஸ்லோகத்துல பிங்களையோட கதை வருது. அவ ஒரே செகண்ட்ல எல்லாத்தையும் துறந்து பகவானை அடைஞ்சுட்டாளாம் இந்த பிங்களாங்கிற வேஷ்யாஸ்திரி. அததான் சொல்ற. அது எப்படி சொல்றாரு பாருங்க. நாத்யா சஜ்ஜேய போஜ்யே ஜஷைவ படிஷே பிங்களாவன் நிராசகா. ஒரே வார்த்தையில சொல்றார் நாராயண பட்டத்ரி. அதை இவர் ஒரு லைன்ல சொல்றார். யாமார்த்தேன து பிங்களா தவபதம் பிராப்தாகி வாராங்கனா. அந்த ஸ்திரீயானவள் உங்களுடைய பாதத்தை அடைந்தாள் அப்படின்னு சொல்றார். அப்புறம் 5 வயசு குழந்தையான துருவன் உங்களை அடைஞ்சான்.
மிருகண்டு மௌனிதனயா, வயசான காலம் வரைக்கும் அவர் வாழ்ந்தார். ரொம்ப சிரம் ஜீவிதம். மார்க்கண்டேயருக்கு வயசாயிண்டே போகும், ஆனா அந்த இளமை மாறாது. 16 வயசா தான் எப்பவும், 16 வயசுல இருக்கிற மாதிரி தான் எப்பவும் இருப்பார். ஆனா பல காலங்கள் அவர் வாழ்வார் அப்படி சொல்றார். அந்த அந்த ஸ்லோகங்கள்லாம் இங்க போட்டிருக்கு, பார்த்துக்கோங்க. நாகம் பக்துமிக க்ஷமஸ்தவ கிருபாலப்யம் சுபம் பிராணினாம். அப்போ உன்னுடைய பெருமையை சொல்றதுக்கு என்னால முடியவே இல்லை அப்படிங்கிறார். எனக்கு எனக்கு வார்த்தையே இல்லைங்கிறார். இப்ப இது வரைக்கும் யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காருன்னு பாருங்க. கஜேந்திரனை சொன்னார், அஜாமிளனை சொன்னார், திரௌபதியை சொன்னார், அதுக்கப்புறம் பிங்களாங்கிற ஒரு வேஷியோட கதையை சொன்னார். அந்த வேஷி என்ன பண்றான்னா வாழ்க்கை முழுக்க வேஷியா ஸ்திரீயாவே வாழ்ந்துட்டு இருக்கா. கடைசி காலத்துல யமன் வந்து நிற்கும் போது எல்லாத்தையும் விட்டு நாராயணா ராமான்னு சொல்லி பகவான் நாமாவத்தை சொல்லி பகவான் அப்படியே அடைஞ்சு விடுறா. அவள் எல்லா நிராசையாக எல்லா ஆசையும் அவள் விட்டு இந்த இவ்வளவு நாள் பண்ணின இந்த பாபத்துக்கெல்லாம் பிராயஷ்சித்தமாக பகவன் நாமாவை சொல்லி மோட்சத்தை அடைஞ்சா. அடுத்து துருவ சரித்திரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். 5 வயசுல காட்டுல போய் தபஸ் பண்ணி துவாதசாட்சரி மந்திரம் நாரதர் உபதேசம் பண்ண அந்த மந்திரத்தினால பகவான் அடைஞ்சார் துருவசுவாமி. 5 வயசு குழந்தை. 16 வயசுல மார்க்கண்டேயன் பகவானை உபாசனை பண்ணி, அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் வைசாலியும் கூட மார்க்கண்டேயருக்கு வைசாலி அப்புறமா பெருமாளை பார்த்த சரித்திரமும் உண்டு. அதான் கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் வட்டஸ்ய பத்ரஸ்ய புட்டேசயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி அப்படின்னு 97வது தசகத்துல நம்ம அந்த மார்க்கண்டேயர் வந்து எப்படி பகவானை பார்த்தாருங்கிறத நாராயணியத்துல விஸ்தாரமா சொல்றார். அதை இங்கே ஒரே ஸ்லோகத்துல சொல்லியிருக்கா. இப்ப பக்தாளுடைய விஜயம் எல்லா பக்தாளை பத்தியும் சொல்லியாச்சு. இங்க முதல்ல கஜேந்திரன்ல ஆரம்பிச்சார். கஜேந்திரன், அஜாமிளன், திரௌபதி, பிங்களா, துருவசுவாமி, மார்க்கண்டேயர் 6 பக்தாளுடைய சரித்திரமும் ஒரே தசகத்துல வந்துருத்து. ஏவம் பக்த ஜனௌக கல்பகதரும் தம் துவாம் பஜந்தக் க்ஷணம் இஹ் சொல்லணும். இத பாபிஷ்டா அபி முக்தி மார்கமமலம் கேகேன யாதா விபோ சத்வம் மாமபி தாவகீன சரணே பக்தம் விதாயானதம் ஸ்யானந்தூர புரேஷ பாலய முதா தாபான் மமாபா குரு. இப்படி பக்தர்களுக்கெல்லாம் கற்பக விருட்சம் மாதிரி இருக்கியே, உன்னை ஒரு க்ஷணமாவது யார் பஜிக்கிறாளோ அவ பாப்பிகளா இருந்தா கூட முக்தி அடையறாளே, வேற யாருதான் அடையல உன்ன. அப்படி இருக்க உன்னுடைய பாதங்களில் எனக்கு பக்தியை கொடு, வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். சத்வம் மாமபி தாவகீன சரணே பக்தம் விதாயானதம், என்ன உன் பாதத்துல பக்தனா ஆக்கிக்கோ, அது போதும். சியானந்தூர புரேஷ, ஹே திருவனந்தபுரத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமியே. இங்க எப்படி வாதபுரேஷ அப்படின்னு எல்லாம் முடியுமோ அதே மாதிரி சியானந்தூர புரேஷன்னு ஒவ்வொரு தசகமும் இந்த இடத்துல முடியும். அதே மாதிரி இல்ல, ஒவ்வொரு நாமங்கள் பத்மநாபருடைய வேறு வேறு நாமங்கள்ல சொல்லி முதா தாப்பான் மமாபா குரு, என்னுடைய தாப்பங்களை எல்லாம் போக்கு. தாப்பான் மமாபா குரு அப்படின்னே வருது, நாராயணியத்திலையும் வருது. ஸோ இதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு தசகம் இது. இன்னொரு தடவை 10வது ஸ்லோகம் சொல்லிடுறேன். ஏவம் பக்த ஜனௌக கல்பகதரும் தம் துவாம் பஜந்தः க்ஷணம் பாபிஷ்டா அபி முக்தி மார்கமமலம் கேகேன யாதா விபோ சத்வம் மாமபி தாவகீன சரணே பக்தம் விதாயானதம் விதாய அனதம் ஸ்யானந்தூர புரேஷ பாலய முதா தாபான் மமாபா குரு. ஸ்ரீஹரயே நமஹ. ஒவ்வொரு தசகமும் முடிக்கும் போது ஸ்ரீஹரயே நமஹ 3 தடவை சொல்லி சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் சொல்லணும். ஸ்ரீஹரயே நமஹ ஸ்ரீஹரயே நமஹ ஸ்ரீஹரயே நமஹ சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்த கோவிந்தா. ஜெய் போலோ ஸ்ரீ பத்மநாப சுவாமி கி ஜெய். ஜெய் போலோ ஸ்ரீ சுவாதி திருநாள் மகாராஜ கி ஜெய். இப்போ முதல் தசகம் பார்த்திருக்கோம். இந்த முதல் தசகத்துல ஒரு ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காருங்கிறத ஒன்லைனரா சொல்றேன். முதல் ஸ்லோகத்துல பாததூளியோட நமஸ்காரம். 2வது ஸ்லோகத்துல தேவர்கள் ரிஷிகள் கூட உன்னை ஸ்தோத்திரம் பண்ணி கரை காணல, நான் எப்படி உன்னை ஸ்தோத்திரம் பண்ண முடியும் கேட்கிறார். 3வது ஸ்லோகத்துல என்னுடைய வாக்கு உன்னுடைய பாதங்களை வர்ணிக்கிறதுலயே எப்பவும் நிலைத்து இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை பண்றார். 4வது ஸ்லோகத்துல நீதான் எல்லாத்துக்குமே நியாமகன் அப்படிங்கிறத சொல்றார். 5வது ஸ்லோகத்துல
நீ பக்தாளுக்காக எதை வேணாலும் கொடுக்கற அப்படிங்கிறதுக்கான பிரமாணத்தை சொல்றேன்னு ஆரம்பிச்சு 6வது ஸ்லோகத்துல கஜேந்திரனையும் 7வது ஸ்லோகத்துல அஜாமிளனும் 8வது ஸ்லோகத்துல திரௌபதியையும் ஞாபகப்படுத்துறார். 9வது ஸ்லோகத்துல பிங்களா, துருவசுவாமி, மார்க்கண்டேயர் ஆகியவர்களை பத்தி சொல்லி 10வது ஸ்லோகத்துல இப்படி பக்தர்களுக்கெல்லாம் கற்பக விருட்சமா இருக்கக்கூடிய ஒன்ன பாப்பிகளா இருந்தா கூட உன்னை யார் ஒருத்தர் பூஜை பண்றாளோ அவ முக்தியை அடையறார்கள் அப்படின்னு சொல்லி ஹே பத்மநாபா என்னை காப்பாத்து என்று சொல்லி இந்த தசகத்தை பூர்த்தி பண்றார். நாமும் இந்த தசகத்தை ஸ்ரீ பத்மநாப சுவாமியினுடைய திருப்பாத கமலங்கள்ல சமர்ப்பணம் பண்ணி நாளைக்கு அடுத்த தசகத்துல பத்மநாபரை வர்ணிக்க போறார் ரொம்ப அழகா. இந்த பத்மநாபர் இது எப்படி 100வது தசகம் நாராயணியத்துல இருக்கோ அது மாதிரி ஒரு வர்ணனை. ஆனா நாராயணியத்துல கேசாதிபாத வர்ணனை இருக்கு, இங்க பாதாதிகேச வர்ணனையா வர்ணிக்க போறார். அதை நாளைய தினம் நம்ம எல்லாரும் அனுபவித்து ஸ்ரீ பத்மநாபருடைய அனுகிரகத்திற்கு பாத்திரங்களாகும். ஜெய் போலோ அனந்த பத்மநாப சுவாமிக்கு ஜெய்.